சிங்கப்பூர் எழுத்தாளர் ந. ஆண்டியப்பன் எழுதிய வாமனத்தீவு என்ற புதிய நூல் வெளியீட்டு விழா நேற்று தலைநகர் மாய்கா தலைமையகத்தின் நீதாஜி மண்டபத்தில் நடைபெற்றது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம். சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி டத்தோ சகாதேவன் முன்னிலை வகித்து முதல் நூலை பெற்றுக் கொண்டார். சரவணன் தமது உரையில் வரலாற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த நூல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு முக்கிய வரலாற்று பதிவாக அமையும் என கூறினார். ஆக இது போன்ற படைப்புகள் இருக்கின்ற தலைமுறைகள் இனி பிறக்கின்ற தலைமுறைகளுக்கு நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை நம்முடைய பொறுமை என்ன ஆற்றல் என்ன என்பதை பதிவு செய்வதன் வாயிலாக இப்படி ஒரு இடம் இந்த நாட்டிற்கு உழைத்திருக்கின்றது என்பதை பதிவு. சற்று முன்பு பேசும்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய நல்லாசிரியர் முன்ஷி அப்துல்லாவை பற்றி சொன்னார். இந்த நாட்டினுடைய அதாவது தமிழகத்திலிருந்து இந்த நாட்டிற்கு வந்து மலாய மொழியில் பாண்டித்யம் பெற்று இந்த நாட்டுடைய மலாய் இலக்கிய வித்தகராக விளங்கியவர் முடிச்சவர். ஆனால் அந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இங்கே வந்து அந்த உயிரி இடத்தை எழுதிய காரணத்தால் அவர் இந்த சமுதாயம் இந்த நாட்டிலே இருக்கின்ற தேசிய இடம் ஏற்க மறுக்கின்றார். தாராபாரதி ஒரு இடத்துல சொல்றாரு, நமக்கு என்ன ஆயிற்று என்று நாம் இங்கே ஒதுங்கிவிட்டால் தமக்கு இடம் கிடைத்ததென்று தகாதவர்கள் கூட அல்ல, அவர்கள் அகதியை சொல்லி தகாதுகள் தலைவர் கொள்ளும் அப்படின்ற நிலைமையை நோக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆக இது போன்ற காலங்களில் எதிர்கால அரசியல் சூழல் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் நம்முடைய வரலாற்று செயல்பாடுகள் நம்முடைய வரலாற்று பின்னணிகள் கடந்த காலங்களில் இந்த நாட்டிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் ஏற்றிய பங்களிப்புகள் தொடர்ந்து பதிவு செய்யப்படும். ஆக இது போன்ற படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு மிக மிக அவசியம் என்றுதான் உரிய நேரத்தில் அருமை நண்பர் ஆண்டியப்பன் அவர்கள் வாமனத்தீவு என்கின்ற அற்புதமான படைப்பு வரலாற்று படைப்பை படைத்திருக்கிறார்கள். நூலாசிரியர் ஆண்டியப்பனுக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் டத்தோஸ்ரீ சரவணன் 3000 ரிங்கிட் கொடுத்து நூலை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் பலரும் நூலை வாங்கிய ஆதரவு தெரிவித்ததுடன் மலாயா பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு இலவசமாக நூல்கள் வழங்கப்பட்டன. தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருது பெற்ற நெல்லை ஜெயந்தாவின் இலக்கிய உரையுடன் நடைபெற்ற இந்த விழாவில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதனிடையே வணக்க மலேசியாவிடம் இந்நூல் வெளியீடு குறித்து ஆண்டியப்பன் இவ்வாறு பேசினார். சிங்கப்பூருடைய வரலாறு, அங்களுடைய தமிழர்கள் வரலாறு உலக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையாக கொண்டது அந்த நூலை எழுதியிருக்கிறேன். அது சிங்கப்பூர் வரலாறு முழுமையாக கூறும் ஒரு நூல். கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள வரலாறுகள் அதில் இருக்கு. அதில் உள்ள சிங்கப்பூர் எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது, சிங்கப்பூரும் மலேசியாவில் எப்படி இணைந்ததற்கான காரணம், அதன் பிறகு எப்படி பிரிந்தது, ஏன் பிரிந்ததற்கான காரணங்கள், அதெல்லாம் அந்த நூலிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சிங்கப்பூர் இப்பொழுது பிரிந்த பிறகு அது வளர்ச்சி அடைந்து அது இன்றைக்கு முதலாம் உலக நாட்டின் நிலையை எட்டியதற்கு என்னென்ன கொள்கையில் அவர்கள் பின்பற்றினார்கள், அந்த அரசாங்கம் பின்பற்றியது என்பதெல்லாம் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக மாணவர்கள் இதை வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். போன ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி தமிழ்நாட்டிலே 7 நகரங்களிலே வெளியிட்டோம். அங்கு சென்று சென்னை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 7 நகரங்களிலே இந்த நூல் வெளியிட்டு அங்கே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. பின்னாடி இந்த கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் செல்வதற்காக திட்டம் உண்டு. அங்கு உள்ள தமிழர்களுக்கும் இந்த நூலை பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன். மலேசியாவில் பத்திரிகையாளராக முத்திரை பதித்த ஆண்டியப்பன் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்தது இலக்கிய பணிகளை தொடர்ந்து வருகிறார். மலேசியாவில் பத்திரிகையாளராக முத்திரை பதித்த ஆண்டியப்பன் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து தனது இலக்கிய பணிகளை தொடர்ந்து வருகிறார்.